எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன். திருவழிபாட்டு கால அட்டவணையிலே முதல் நாளை நாம் தொடங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய திரு வருகைக்காக நம்மை தயாரிப்பு செய்து கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு விழிப்போடு ஆயத்தம் செய்ய திருச்சபை அன்போடு அழைக்கிறது. இந்த திருவருகை காலம் உங்களுக்கு அருளின் காலமாக, நிறை ஆசிரின் காலமாக, இறை வல்லமையின் காலமாக, ஒப்புரவின் காலமாக, நிறை அமைதியை கொடுக்கிற காலமாக மாற ஆண்டவர் பெயரால் உங்களை அன்போடு நான் மீண்டும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய நிறைவு நாட்களில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய மேனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது அந்த அறிவிப்பு ஆணையினுடைய சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பாக நான் யோசிக்கின்ற பொழுது ஒரு சீனாய் மலை பயணம் 2011 நாங்கள் ஒரு 55 பேர் எகிப்து நாட்டில் இருக்கிற சீனாய் மலைக்கு சென்றோம். ஆனால் சீனாய் மலை பயணத்திற்கு 13 பேர் மட்டும்தான் ஒத்துக்கொண்டார்கள். மிக கடினமான ஒரு பயணம் அது. ஏறக்குறைய 7497 அடிகள் உயரமுள்ள ஒரு சீனாய் மலை கடல் மட்டத்திலிருந்து. கிலோமீட்டர்ல சொல்லணும்னா ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் 250 சதுர அடிகள் இருக்கும். 2.25 கிலோமீட்டர் போல. இது சாதாரண நடப்பது எளிதாக இருக்கும். ஆனால் மலை மீது ஏறுவது என்பது மிக கடினமானது. அது இரவு நேரத்தில் இரவு 12 மணிக்கு இந்த பயணம் தொடங்கும். எனவே ஒரு 13 பேர் இந்த பயணத்திலே நாங்கள் பங்கேற்றோம். அந்த பயண நேரத்தில் நாம் சென்றால் ஒரு பாதை, கரடுமுரடான ஒரு பாதை. எல்லாரும் கையில கிளவுஸ் இருக்கணும், தலையில கேப் போடணும், ஸ்வெட்டர் போடணும், காலில் ஷூ போடணும், எல்லாம் அணிந்து கொண்டு கல்லின் மீது நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு டார்ச் வச்சுக்கணும். பக்கத்துல ஒரு கேமல், ஒட்டகம் நடந்து கொண்டே இருக்கும். அதுல ஏறி செல்ல இருப்பார்கள். இப்படி இந்த பயண நேரத்துல நாங்க 13 பேர் தொடங்குகின்ற பொழுது எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அந்த பழங்குடி இனத்தை சார்ந்த, பெடுவின் இனத்தை சார்ந்த ஒருவர் முழுவதுமாக வெள்ளை துணியால் போர்த்து நடந்து கொண்டே இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டே நடக்கணும். கொஞ்சம் தவறிட்டோம்னா வழி போயிடும், நாம் தடுமாறி விழ வேண்டியதுதான். அப்படிப்பட்ட பயண நேரத்துல ஒருவருக்கு உதவி செய்து வந்ததை பார்க்கிறேன். அங்க மூச்சு அடைக்கும், மூச்சு இறைக்கும், தண்ணி தாகமா இருக்கும், ஏதாவது குடிக்கணும் இருக்கும், ஓய்வு எடுக்கணும். 2-3 பேர் கால் அசந்து உட்கார்ந்துருவாங்க. அவர்களை அழைத்து கொண்டு செல்வது, சேர்ந்து செல்வது, உதவி செய்வது, இதெல்லாம் அந்த வழிநெடுக்க நான் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரம் நாம் ஏறி செல்ல வேண்டும். கல்லு மேல கல்லு அப்படியே தூக்கி வச்சுன்னு போற மாதிரி இருக்கும். அப்படி ஏறுகின்ற பொழுதெல்லாம் முட்டியெல்லாம் வலிக்கும். அப்பொழுது நான் பெற்றுக்கொண்ட யுக்தி, ஆண்டவர் இயேசுவே எனக்கு வலிமை தாரும். ஒரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம், வலிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே அந்த உச்சிக்கு நான் வந்தடைய வேண்டும், சீனாய் மலையை நான் தொட வேண்டும் என்றெல்லாம் சிந்தனையில் நான் அந்த பயணத்தை மேற்கொண்டேன். 13 பேர்ல 5 பேர் தான் எளிதாக அந்த சீனாய் மலை உச்சியை தொட்டார்கள். எனவே அவர்களில் நான் ஒருவனாக இருந்து சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசேவுக்கு அந்த 10 கட்டளை கொடுத்த இடம், அருமையான இடம். பக்கத்துல ஒரு மசூதி இருக்கிறது, ஒரு கிரேக் ஆர்த்தடாக்ஸ் கோயில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பகுதி 2 முறை நான் சென்றிருக்கிறேன். இந்த பயணத்தை யான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு பயணம். இந்த பயண நேரத்துல நாம் ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் தான் பயணம் செய்கிறோம். பயண நேரத்தில் எத்தனையோ பேர் ஒருவருக்கு உதவி செய்கிறார்கள். எல்லா நாட்டினரும் இந்த பயணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு வழிகாட்டுகிறார்கள், உதவி செய்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்கள், அவர்கள் இளைப்பாறுவதற்கு உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட உதவி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக மலை உச்சியை தொட முடியும், ஆண்டவரை தொட முடியும். எல்லாரும் இந்த யூபிலி ஆண்டு பயணத்துல திருத்தந்தை அவர்கள் கொடுக்கின்ற அழகான ஒரு அறிவுரை, சைன்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லி, சைன்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் அறிகுறிகள், நம்பிக்கையின் அடையாளங்கள், இதை பற்றி சொல்கிறார். இந்த அடையாளங்கள் நம்ம பயண நேரத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலும் வத்திக்கான் திருச்சங்கம் அழகாக சொல்கிறது, சயின்ஸ் ஆஃப் த டைம் என்று சொல்லும். சயின்ஸ் ஆஃப் த டைம் என்று சொன்னால் காலத்தின் அறிகுறிகள், காலத்தின் அடையாளங்களை நாம் அறிந்து புரிந்து கொண்டு அதை நற்செய்தியினுடைய ஒளியிலே நாம் விளக்கம் தேட வேண்டும், நாம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வத்திக்கான் திருச்சங்கம் நமக்காக சொல்லி கொடுக்கிறது. அந்த பார்வையில, அந்த பாதையில திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லி கொடுப்பது இந்த யூபிலி ஆண்டு மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பயணம், விண்ணுலகை நோக்கிய ஒரு பயணத்தில் நாம் பயணிக்கிறோம். இந்த பயண நேரத்துல எதெல்லாம் அந்தந்த கால சூழலுக்கும் அறிகுறிகளாக கடவுளால் கொடுக்கப்படுவது.
இந்த அறிகுறிகளை நாம் ஏற்று செயல்படுத்துவதற்கு கடவுளுடைய உதவி தேவை. அதே போல நாம் கடவுள் சிந்தனையோடு கரிசனை உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அழகான சிந்தனையை கொடுக்கிறார். இவர் கொடுக்கிற இந்த சயின்ஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்வது 8 வகையான ஒரு நம்பிக்கையின் அறிகுறிகளை கொடுக்கிறார் இந்த காலகட்டத்திற்கு. அதில் முதலாவது அவர் சொல்வது, இந்த உலகத்திற்கு அமைதி தேவைப்படுகிறது. டிசையர் ஃபார் த பீஸ் இன் த வேர்ல்ட் என்று முதலாக ஆரம்பிக்கிறார். போர் கலவரங்கள், போர் கலகங்கள், தாக்குதல்கள், ஒரு நாடு இன்னொரு மீது தாக்குதல் நடத்துகிறது, உள்நாட்டுக்குள்ளே போர்கள் நடக்கிறது, இப்படியெல்லாம் போர் நிலவரங்கள், போர் கலவரங்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் அமைதியை விரும்புங்கள், அமைதியை தேடுங்கள், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அமைதியை உருவாக்கல் என்று சொல்கிறார். காரணம் அவர் சொல்கின்ற பொழுது மத்தேயு 5 அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் கடவுளின் மக்களாக அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அமைதியை தேடுங்கள், அமைதியை உருவாக்குங்கள் என்று சொல்லி அழகான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த மானிட உலகம் மனித உயிர் மீது, மனித பிறப்பு மீது அதிகமான நாட்டம் கொள்ளாமல் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே ப்ரோ லைஃப் என்று சொல்கிறோம். மனித உயிருக்கான, மனித வாழ்வுக்கான அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இந்த உலகம் இழந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கின்ற பொழுது ஒரு முறை இந்திய ஆயர்களை அவர் சந்திக்கின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், எங்களுடைய நாடுகளில் எல்லாம் திருமணம் என்னும் அருட்சாதனம் இன்று கொண்டாடப்படாமல் இருக்கிறது. இந்த கோயிலில் எல்லாம் யாரும் திருமணத்தை கொண்டாடுவதில்லை. ஆனால் உங்களுடைய இந்திய தேசத்திலே திருமணத்தை நீங்கள் அருட்சாதனமாக இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை பாராட்டுகிறேன். தொடர்ந்து இளையோர்களை ஊக்குவியுங்கள். திருமணம் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனித உயிர்களை இந்த உலகத்தில் கொடுப்பதால், மனித பிறப்புகளை உருவாக்குவதால் இந்த உலகம் தொடர்ந்து கடவுளுடைய திட்டத்திலே உருவாகி கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ப்ரோ லைஃப் என்று சொன்னால் இன்று இருக்கின்ற இளையோர்கள் திருமணத்தை விரும்புவது கிடையாது. திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். குழந்தை பெற்றெடுப்பது வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இருக்கின்ற வரையிலே இந்த காலகட்டத்தை மகிழ்ச்சியாக கழிப்போம் என்று சொல்கிறார்கள். காரணம், வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார சிக்கல்கள், சமுதாய பல்வேறு தடைகள், இதையெல்லாம் அவர்களுக்கு எதிர்கால அச்சங்களாக இருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது, எங்களுக்கே வாழ்வு கிடையாது, நாங்கள் ஏன் திருமணத்தை கொண்டாட வேண்டும், திருமண வாழ்க்கையை தேட வேண்டும், எனவே அதை தவிர்ப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நம்முடைய திருத்தந்தை சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் மனித உயிர்களை, மனித வாழ்வை நீங்கள் கொண்டாடுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், ஊக்குவியுங்கள். இருக்கின்ற சூழல்களிலே இளையோர்களை உற்சாகப்படுத்தி திருமணம் என்னும் அருள் அடையாளத்தை கொண்டாடுவதற்கும், அதன் வழியாக கடவுளுடைய திட்டத்தின்படி திருமணத்தின் கனிகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் என்று சொல்லி இரண்டாவது சயின்ஸ் ஆஃப் ஹோப் என்பதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவதாக திருத்தந்தை சொல்வது, இந்த மானிட உலகத்துல நிறைய பேர் மிகவும் கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர் குறிப்பிடுவது சிறைவாசிகள், பிரிசனர்ஸ் என்று சொல்கிறார். சிறைவாசிகள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாத நிலைகள், சமுதாய நெருக்கடிகள் அவர்களை அப்படிப்பட்ட கொடுங்கோளர்களாக அல்லது பாதகம் செய்தவர்களாக, குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிறது. ஆனால் அந்த இடங்களிலே அவர்கள் மனித மாண்பு எழுந்திருக்கிறார்கள், மனித மதிப்பு எழுந்திருக்கிறார்கள், மனிதர்களாக கூட மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், கரிசனை காட்டுங்கள், அக்கறை செலுத்துங்கள் என்று சொல்கிறார். காரணம், அவர் சொல்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே 25ஆம் அதிகாரத்துல 35-40 படிக்கின்ற பொழுது, நான் அந்நியனாக இருந்தேன், என்னை காண வந்தீர்கள், நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன், என்னை காண வந்தீர்கள் சொல்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே சிறைவாசிகள் எல்லா மனித சூழலையும் மரியாதையும் மாண்பையும் இழந்து அவர்கள் ஒருவேளை விலங்குகளாக நடத்தப்படுகின்ற பொழுது, அடிமைகளாக ஒடுக்கி வாழப்படுகின்ற சூழ்நிலையில அவர்களுக்காக உதவி செய்யுங்கள், அவர்களை மதிப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்து அவர் சொல்கின்ற பொழுது, நோயாளர்கள், நோயாளர்கள் பல நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் தங்களுடைய தனிமையில் இருக்கிறார்கள், தாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், தங்களுடைய வலியிலும் வேதனையும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உடனிருப்பு, உங்களுடைய அந்த அவர்களை சந்திப்பு, அவளோடு இருக்கிற நிலை என்பது அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வை கொடுக்கும். எனவே நோயாளர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். அவர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள், காலத்தின் அறிகுறிகள், அவளோடு அருகாமையில் இருந்து கொண்டு அவளுக்கு ஆறுதல் கொடுங்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் சொல்கிறார், இந்த நோயாளர்களை கவனித்துக் கொள்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள் எல்லாம் உங்களுடையவர் அல்ல, உங்களுடைய இரத்த உறவுகள் அல்ல,
ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இந்த நோயாளர்களுக்காக பணிவிடை செய்கிறார்கள். நாம் நோய்வாய்ப்பட்டாலும் அல்லது நம்மை சார்ந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் எவ்வளவு சகிப்பு, எவ்வளவு தியாகம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஒரு நன்றி உணர்வோடு நடந்துங்கள், அவர்களுக்கு நன்றி உணர்வை காட்டுங்கள், அவளுக்கு மரியாதை கொடுங்கள் என்று சொல்லி நோயாளர்களை கவனித்துக் கொள்கின்ற அந்த மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் உதவியாளர்களுக்காகவும் கூட அழகான அடையாளங்களை நம்ம திருத்தந்தை கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே நோயாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில நேரத்திலே நம்முடைய மூத்தவர்கள், முதியவர்கள் இருக்கிறார் குடும்பங்கள்ல. மூத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பல நேரத்தில் இந்த பூமிக்கு பாரம் என்று நாம் நினைக்கிறோம். பாரமாக இருக்கிறாங்க, வயசாயிடுச்சு உங்களுக்கு. ஆனால் அவர்கள் நம்முடைய அழகான ஞானமுள்ள சொத்துக்கள் என்று சொல்கிறார். ஞானம் உள்ளவர்கள், அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அவள் இன்னும் உயிரோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய மனித வாழ்க்கைக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுகின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற மூத்தவர்களை உதாசீனப்படுத்தாமல், ஒதுக்கி வைக்காமல், புறக்கணிக்காமல் அவளை அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உடனிருந்து அவர்களுக்கு ஒத்தாசையாக இருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் இளையோரும் நினைக்க வேண்டும், இவரிடமிருந்து தான் நம்முடைய வேரானது தொடங்கி இருக்கிறது, ரூட் என்று சொல்கிறார். அங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே ஆரம்பிக்கின்ற இடத்தில் இருக்கிற மூத்தவர்களை நாம் ஒதுக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. அதுவும் நம்முடைய தாத்தா பாட்டிகளை கொண்டாட வேண்டும் என்று அவர் அழகாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதே போல இளையோர்களை பற்றி பேசுகிறார். இளையோர்கள் என்பவர்கள் பல நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். போதைக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது குடிவெறி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பல்வேறு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சமுதாயம் அவளை புறம் தள்ளி இருக்கலாம். ஆனால் பார்க்கிறோம், அவர்களிலே ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஒரு இயற்கை பேரிடர், இயற்கை துயர் நேரிடுகின்ற பொழுது அவள் எவ்வளவு ஆர்வத்தோடும் ஆசையோடும் இந்த உலகத்திற்காக உழைக்கிறார்கள். எனவே ஆற்றல் உள்ள இளையோர்கள், சக்தி மிகுந்த இளையோர்கள், அல்லது அறிவு மிகுந்த இளையோர்கள், இவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை வளர்வதற்கு இந்த உலகம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இளையோர்களையும் இந்த சயின்ஸ் ஆஃப் ஹோப் என்ற அடையாளத்திலே, இந்த நம்பிக்கையினுடைய அடையாளங்களாக, அறிகுறிகளாக இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, இளையோர்களை, முதியவர்களை, அல்லது இப்படிப்பட்ட சொல்கின்ற பொழுது மைக்ரன்ஸ் என்று சொல்லப்படுகிற புலம்பெயர்ந்தவர்கள். புலம்பெயர்ந்தவர்கள் சொன்னால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அகதிகளாக வந்திருக்கிறவர்கள், அவர்களை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் ஒரு காலகட்டத்திலே அந்நியர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்து நாட்டிற்கு அந்நியர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரோடு அவளோடு இருந்தார். எனவே எகிப்து நாட்டிலிருந்து மீட்கப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட இஸ்ராயலருக்கு சொன்னது, நீங்கள் ஒரு காலத்தில் அந்நியர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்நியர்கள், அகதிகளாக வருகிறவர்கள், புலம்பெயர்ந்து வருகிறவர்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். வேலை தேடி வந்திருப்பார்கள், உணவு தேடி வந்திருப்பார்கள், இருப்பிடம் தேடி வந்திருக்கிறார்கள், வாழ்க்கையின் ஆதாரங்களை தேடி வந்திருக்கிறார்கள். வரவேற்பு கொடுப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் உங்களுடைய உண்மையான கடமை என்று சொல்லி திருத்தந்தை அழகாக அறிவுறுத்துகிறார். இறுதியாக அவர் பேசுகின்ற பொழுது, இந்த உலகத்துல எல்லா செல்வ செழிப்பு இருக்கிறது, ஆனால் ஏராளமான ஏழைகள் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளமாக இருந்தால், நீங்கள் வளர்ந்திருந்தால், நீங்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தால், வசதி மிக்கவர்களாக இருந்தால், உங்களிடையே இருக்கின்ற ஏழைகள் ஒருவேளை உணவுக்கு அவர்கள் அல்லாத வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள், இருப்பதற்கு இடம் இல்லாமல் இருப்பார்கள், தெருவிலே வசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களையா நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், கடவுள் இந்த அடையாளங்களும் உங்களுக்கு கொடுக்கிறார். அவளுக்கு உதவி செய்வதும், உணவு கொடுப்பதும், அவளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துவதும் இந்த சமுதாயத்தினுடைய கடமை. எல்லா நாடுகளும் போர்களுக்கான போர் கருவிகளை உருவாக்குவதற்கு எக்கச்சக்கமான பணத்தை முதலீடு செய்கிறது. பெரும்பாலான அவருடைய வருவாயை இப்படிப்பட்ட போர் கலவரங்களுக்கான ஆயுதங்களை ஒரு போட்டி போட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு நாட்டிலும் பில்லியன்ஸ் ஆஃப் போர் என்று சொல்ற, பில்லியன்ஸ் ஆஃப் போர், கோடிக்கணக்கான ஏழைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல எந்த நாடும் விலக்கு கிடையாது. ஆனால் நமக்கு சமூக கடமை இருக்கிறது, சமூக கரிசனை இருக்கிறது, சமூக அக்கறை இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார். இப்படி அவர் அமைதிக்கான ஒரு தேடல், மனித உயிர்களை இன்னும் நாம் உருவாக்க வேண்டிய ஒரு கடமை,
அல்லது சிறைவாசிகளுக்கான ஒரு ஆதரவு, நோயாளர்களுக்கான உடனிருப்பு, அகதிகளுக்கான ஆதரவு, மூத்தவர்களுக்கான இளையோர்களுக்கான உடனிருப்பு, உற்சாகப்படுத்துதல், அதே போல ஏழைகளுக்கான கரிசனையை உருவாக்குவதுதான் இந்த யூபிலி ஆண்டுடைய மையம் என்று சொல்கிறார். யூபிலி ஆண்டிற்கு மட்டுமல்ல, நம்முடைய விண்ணுலக பயணத்திற்கு நாம் சந்திக்கிற மனிதர்கள் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அழுகுறலோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் புறக்கணிப்புக்குள்ளாகி இருக்கிறார்களோ, அவளெல்லாம் தேடி கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அவளுக்கு உதவுவதும் வழிகாட்டுவதும் ஆலோசனை கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான தயாரிப்பு காலத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நிறைய நாம் செலவு செய்வோம், நிறைய கொண்டாட்டங்களுக்கு தயார் செய்வோம், ஆலயங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்படும், லட்சக்கணக்கான ரூபாயை நாம் செலவழித்து நம்முடைய பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துவோம். ஆனால் நம் மத்தியிலே இந்த விழாவை கொண்டாட முடியாத சாதாரணமானவர்கள், ஏழைகள், எளியவர்கள் அல்லது அன்றாடம் காட்சியில் இருப்பார்கள். அவளை தேடி அலைந்து உதவுகின்ற பொழுது உண்மையாகவே கிறிஸ்து மீண்டும் நம் மத்தியில் பிறந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு இந்த யூபிலி ஆண்டிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு ஆசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, 2025 ஜூபிலி ஆண்டின் நிறைவில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த மாபெரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவிற்காக தயாரிப்பு செய்கிற நன்னாளிலே ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய அருள் அடையாளத்தை சக மனிதர்களிடம், தேவையில் இருக்கின்ற மனிதர்களிடம் நாங்கள் உருவாக்கி கொள்ளவும், உதவுகின்ற நல்ல மனதை எங்களிடையே படைத்துக் கொள்ளவும், எங்களால் இயன்ற உதவிகளை செய்து மீண்டுமாக அன்புமகன் கிறிஸ்துவனுடைய பிறப்பு மகிழ்வை நாங்கள் அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி.